கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் நாளை மறுமை நாளை பற்றி அஞ்சி நடப்பதிலும் நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டும் மறுமை நாளை குறித்தும் அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது நாம் இறை அச்சத்தோடு அதை நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய இம்மை வாழ்க்கை நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், ஆதமுடைய சந்ததிகளும் வழித்தோன்றல்களும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏற்றி நம்பிக்கை கொண்ட அவர்களும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயில் ஆகியோரின் வழித்தோன்றல்களிலும் நாம் நேர்வழி காட்டி தேர்ந்தெடுத்த நபிமார்கள் ஆவார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதம் வபுகியா. அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது அவர்கள் கண்ணீர் சிந்தி அழுதவர்களாக சஜிதாவில் விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நம்பிக்கை கொண்டவர்கள் நபிமார்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் நமக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுதும் நாளை மறுமை நாளை பற்றி எச்சரிக்கையும் பொழுதும் நரகத்தை பற்றி கபருடைய வேதனை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுதெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய பயத்தால் நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சீராக இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு உரை நிகழ்த்துகின்றார்கள். நபித்தோழர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் உரை நிகழ்த்தினார்கள். அதுபோன்று எந்த நாளிலும் கேட்காத அளவுக்கு இந்த அளவுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அப்படி உரை நிகழ்த்தும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உம்மத்து முஹம்மத், முஹம்மதுடைய சமுதாயமே, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கின்றேன். சொல்லிட்டு சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிவதை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் லதஹித்தும் கலீலன் வலபகைத்தும் கசீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு நரகம் சொர்க்கம் எல்லாம் காட்டப்பட்டது, இது போன்ற ஒரு காட்சிகளை நான் கண்டதில்லை என்று சொல்லிவிட்டு இது போன்ற செய்திகளை சொல்கின்றார்கள். அப்பொழுது நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நான் சொன்னதை நாம் கேட்டதே இல்லை சொன்ன உடனேயே இந்த வார்த்தையை கேட்ட நபி தோழர்கள் தங்களுடைய கரங்களை முகத்தில் வைத்து சப்தமிட்டு அழுதார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய நாளை மறுமை நாளை குறித்தும் சொர்க்கம் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் பொழுதெல்லாம் நபி தோழர் அழுதவர்களாக பயந்தவர்களாக கண்ணீர் சிந்தி அழுகின்றார் என்று சொன்னால் அதுபோன்று நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டனர். எதனால் சொல்கின்றான்? அவர்களுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டும் பொழுதும் நாளை மறுமை குறித்தும் நரகத்தை குறித்தும் கபர் வேதனை குறித்தும் எச்சரிக்கை செய்யும் பொழுதெல்லாம் அவர் கண்ணீர் சிந்தவர்களாக பயந்தவர்களாக அழுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் தான் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும்,
அல்லாஹ் என்று பெயர் சொல்லப்பட்டால் அவர்கள் உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும். வைதா துளியத்து அலையும் ஆயாத்து ஜாதத்தும் ஈமானா, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபி தோழர்களை பற்றியும் இறை நம்பிக்கையாளர்களை பற்றியும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். அதே போல ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவரிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மஸ்ஊதே குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுங்க என்று சொல்றாங்க. இக்ரா அலைய, இப்னு மஸ்ஊதே குர்ஆனை ஓதி காட்டுங்க என்று கேட்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அக்ரா அலைக்க அலைக்க உன்சில, அல்லாஹ்வின் தூதர் உங்கள் மீது அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கும் பொழுது நீங்கள் என்னிடத்துல ஓதி காட்டுகிறீர்களே கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எனக்கு ஓதுங்க, பிறர் ஓதுவதை கேட்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இப்னு மஸ்ஊத் தான் அந்த ஓதுறாங்க. 4வது அத்தியாயம் அன்னிசாவுடைய அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு வருகின்றார்கள். அப்படி ஓதிக்கொண்டே வரும் பொழுது அந்த 41வது வசனத்தை ஓதுகின்றார்கள். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا என்று இந்த வசனத்தை ஓதின உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்த சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். ஏன் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள் தெரியுமா? அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு தூதரின் சாட்சியை நாம் கொண்டு வருவோம். நபியே, உண்மை இந்த சமூகத்துக்கு எதிராக சாட்சியாக கொண்டு வரும் நாளில் இந்த மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சொன்னவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுகின்றார் என்று சொன்னால் இந்த சமூகத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு அழுகின்றார்கள். நாளை மறுமை நாள்ல இந்த சமுதாயத்தை உங்களுக்கு இவருக்கு எதிராக சாட்சியாக கொண்டு வரும் பொழுது இவருடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விடுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழுகின்றார்கள். அப்போ இதிலிருந்து நாம் என்ன விளங்கணும்? அல்லாஹ்வை பற்றியும் மறுமை பற்றியும் நரகத்தை பற்றியும் நமக்கு குர்ஆன் வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது நாம் கண்ணீர் சிந்தவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நாளை மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேல் 1 மைல் தொலைவுக்கு கொண்டு வரப்படும். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் தான் செய்த பாவத்தின் காரணமாக ஒருவர் தனது கணுக்கால் வரைக்கும் அவருடைய வேர்வையால் மூழ்கி கிடப்பார். இன்னொருவர் செய்த பாவத்தின் காரணமாக முட்டிக்கால் வரைக்கும் அவர் வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார். இன்னொருவர் அவர் செய்த பாவத்தின் காரணமாக இடுப்பு வரைக்கும் வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார். நெஞ்சு பகுதி வரைக்கும், வயிற்று பகுதி, நெஞ்சு, கழுத்து வரைக்கும் இப்படி பாவத்தின் காரணமாக 1 மைல் தொலைவில் சூரியன் கொண்டு வரப்பட்டு அவர் வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார். இன்னும் பலர் எப்படி இருப்பார்கள்? தங்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்கள் தங்களுடைய அந்த வேர்வையினாலே மூழ்கி விடுவார்கள். இது சாதாரணமான விஷயமா? நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து உடம்பெல்லாம் வேர்வையா இருக்குது, அப்படியே வந்து வேர்வையினுடைய நாற்றத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும்? குளிச்சாதான் சரியாகும். அடுத்தவர் பக்கத்தில் போய் நிற்பதற்கே நம்ம சங்கோச்சப்படுவோம். வேர்வையில் ஒருத்தர் மூழ்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த மாதிரி நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அன்றைய நாளில அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத ஒருவருக்கு அல்லாஹ் அந்த நிழலை தருவான். அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் 7 சாராருக்கு கிடைக்கும். அதில் ஒருவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வரஜுலுன் ஸகரல்லாஹு ஹாலியன் ஃபபாலத் ஐனாஹு. தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தியவருக்கு அல்லாஹ்வுடைய அரிசில் 7 சாரார்ல ஒருத்தர் கிடைக்கும். அல்லாஹ்வை நினைச்சு, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய கிருபையால் நான் இவ்வளவு நன்மை அடைந்திருக்கின்றேன்
என்று அல்லாஹ்வை நினைத்து நாம் கண்ணீர் சிந்தணும். அல்லாஹ்வை நினைத்து, நமக்கு அல்லாஹ் செய்த அருளை நினைத்து, நாம் செய்த பாவங்களை குறித்து அல்லாஹ்வுடைய கண்ணீர் சிந்து பாவ மன்னிப்பு கேட்பதிலும், இதில் எல்லாம் யார் கண்ணீர் சிந்து அல்லாஹ்வை உண்மையாக அழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கும். அப்ப கண்ணீர் சிந்தி அழுவது அல்லாஹ் நினைச்சு அது சாதாரணம் கிடையாது. சாதாரணமா அரிசி வராது கண்ணீர் சிந்தி அழுவது. நம்ம இவ்வளவு சொல்றோமே, நம்ம யாராவது திருமறை குர்ஆனை படிச்சு அதை கேட்டு நரகத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான், கபர் வேதனை இப்படி அல்லாஹ் சொல்றான் என்று நாம் கண்ணீர் என்றைக்கா சிந்தி இருக்கிறோமா? நபி தோழர்கள் அப்படி இருந்திருக்காங்க. ஒரு முறை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு உணவு வைக்கப்படுகின்றது. நோன்பு திறப்பதற்காகவும் நோன்பு நிறைவு செய்வதற்காக அவருக்கு உணவு வைக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த உணவை அவர் சாப்பிடாமல் அப்படியே தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைத்துட்டு என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களை விடவெல்லாம் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் போர்க்களத்தில் ஷஹீதானார்கள். அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அவரை கவனிடுவது, அவருக்கு கவனிடும் பொழுது, தலையில் கவனிடும் பொழுது கால் மாட்டில் இழுபடுகின்றது. கால் பத்தலை, கால் பகுதியை இழுக்கும் பொழுது தலை மாட்டுக்கு அந்த கபன் துணி பற்றவில்லை. எங்களை விடலாம் சிறந்து விளங்கியவர்களுக்கு இந்த மாதிரி நிலை இருந்தும் கூட எனக்கு அல்லாஹ் இது போன்ற உலகத்திலேயே இந்த உணவை எல்லாம் தந்துவிட்டு நான் அனுபவித்து விடுவோம் என்று கண்ணீர் சிந்தி அழுகின்றார். அப்பொழுது அந்த கவனிடுவதற்கு கூட துணை பற்றாத நிலையில இத்துக்கிர் என்ற புல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிட்டு அவரை அடக்கம் செய்தார்கள். அப்பொழுதுதான் அவர் சொல்கின்றார், ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும் இன்னும் பலர் மற்றொருவரும் இது போன்று ஷஹீதான நிலையில முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களை விட சிறந்தவராயும் கூட நாங்கள் இந்த உலகத்துல அல்லாஹ் எனக்கு தந்த இந்த உணவே இந்த உலகத்தோட முடிஞ்சிருமோ அனுபவித்திருமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று கண்ணீர் சிந்தி அழுதவர்களாக அந்த உணவை தள்ளி விட்டுட்டார்கள். நமக்கு அந்த மாதிரி சிந்தனை வருமா? நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம்ல, நோன்பு திறப்பதற்கும் சகருக்காக வேண்டியும் பலவிதமான உணவுகளை சாப்பிட்றோம். அல்லாஹ்வை நினைச்சு நம்ம என்னைக்காவது நன்றி செலுத்தி அழுதுருக்கிறோமா? யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருள் செஞ்சிருக்கியா அல்லாஹ், நபி தோழருக்கு கிடைக்காத வாழ்க்கையை தந்திருக்கியா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்காத பல வசதிகளை எல்லாம், உணவுகளை எல்லாம், ஆடைகள் எல்லாம் நல்லா தந்திருக்கியா அல்லாஹ் என்று நம்ம யாராவது கண்ணீர் சிந்திருக்கிறோமா? நபி தோழருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு இருந்த உணவு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற உணவா அன்றைக்கு இருந்திருக்கும்? அன்றைக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுருக்கோம். அந்த உணவை கூட இந்த உலகத்தோடு அல்லாஹ் எனக்கு தந்து முடிச்சிருவானோன்னு பயப்படுறேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அழுகின்றார் என்று சொன்னால், இதுதான் இறையச்சத்தில் உண்மையாக அல்லாஹ்வை நினைச்சு அழுவது. இப்படி நாம இருக்கணும். நாளை மறுமை பற்றி சிந்திக்கணும், கபருடைய வேதனை பற்றி சிந்திக்கணும். அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் சிந்தியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றது. இறுதியாக ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண்மணியை பார்க்க போறாங்க. என்ன சொல்லி போறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் நலம் விசாரிக்க பார்க்க போவாங்க. நாமளும் போய் அவர்களை போய் சந்திக்கலாம். ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு பேசிக்கொண்டு போய் பார்க்க போறாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று அழுகின்றீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்தது தானே என்று சொல்லும் பொழுது, ஆம், நம்மிடம் இருப்பதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் இருப்பது சிறந்ததுதான். நான் அதற்காக அழவில்லை. எதற்காக அழுகிறேன் தெரியுமா?
வானத்திலிருந்து வகை செய்தி நின்று விட்டதே, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நமக்கு வகை செய்தி எல்லாம் நின்று விட்டதே என்றுதான் நான் கண்ணீர் சிந்தி அழுகின்றேன் என்கிறான். அப்போ ஒவ்வொரு ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோடு இருந்து 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி அழுகிறான். ஒருவருடைய அழுகை மற்றவரை கண்ணீர் சிந்தி அழ வைக்குது என்று சொன்னால் அவருடைய அழுகை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. சாதாரணமாக நம்ம அழுதானா அவருக்கு பெருசா இருக்கு. ஆனா அவர் பயங்கரமா அழுதுன்னா 2 பேரும் அழுவதற்கு காரணமாக அந்த பெண்மணி ஐமன் அழுகிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எங்களுக்கு வகை செய்தி வருவது நின்று விட்டதே, வானிலிருந்து வரும் செய்தி நின்று விட்டதே. நமக்கு அந்த கவலை இருக்குதா? இன்னைக்கு மார்க்க பயான் உரைன்னு சொன்னாலே நிறைய பேர் எல்லாம் என்ன எப்போ சொல்றதுதானே கேட்டுக்குவோம், இப்படி அலட்சியம். ஆனால் நபித்தோழர் அப்படி வாழலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏதாவது உபதேசம் செய்வாங்களா, இன்றைக்கு ஏதாவது செய்தி கிடைக்குமா என்று ஆர்வம் காட்டினார்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு கண்ணீர் சிந்தியவர்களாக அச்சத்தினால் அழுதார்கள். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். அப்போ இது போன்ற செய்திகள் எல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய பயத்தை வரவழைக்கக்கூடிய செய்திகளை படிப்பனையா எடுத்துக்கணும். இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான்? நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். அதுதான் இந்த நோன்பு. யா அய்யுல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமை. உங்களுக்கு முன் சென்ற எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கு கடமை. லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கணும் என்பதற்காக இந்த நோன்பு அல்லாஹ் சொல்றோம் இல்லையா? அப்போ அதுபோல இது போன்ற செய்திகள் எல்லாம் நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.